Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம healthy and easy ரெசிபி பார்க்க போறோங்க. நாட்டுக்கோழி முட்டையில எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். பொதுவா முட்டை அப்படினாவே நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படினா தான் ரொம்ப நல்லதுங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன். நாட்டுக்கோழி முட்டைக்கும் ஆர்டினரி முட்டைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான முட்டையை நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது நாட்டுக்கோழி முட்டை. உங்களுக்கு மேலே தோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பண்ணை முட்டை பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஷேடு, அதாவது அந்த டிகாஷன் கலரில் கொஞ்சம் ஷேட் அடித்த மாதிரி இருக்கும், ப்ரௌன் கலரில். நான் உங்களுக்கு கண்டிப்பாக முட்டை டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறேங்க அப்கமிங் வீடியோவில். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்ருங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 5 முட்டை எடுத்துருக்கோங்க. 5 முட்டையும் தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ கத்தியில் நம்ம விருப்பப்படுற ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மஞ்சக்கரு வந்து ஒரு பக்கமாக போகாது, 2 பக்கமும் ஷேர் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களாம் முட்டை சாப்பிடாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது எதுக்கெலாம் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் அதுக்கு எல்லாமே இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் இல்லை கடாயில் இல்லை நீங்கள் தோசைக்கல்ல கூட எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் அந்த ஒரு பக்கம் லைட்டாக ஹீட் ஏறிட்டுங்க. நம்ம ஏற்கனவே குக் பண்ண முட்டை தான், ரொம்ப நம்ம இதில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுருங்க. எப்போவுமே போடும்போது நீங்கள் ஃப்ரை பண்ண போகும்போது அந்த மஞ்சக்கருவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது அந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா கரெக்டாக செட்டில் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் கவுத்து போட்டேன். அதே மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள் அப்படியே தூவி விடுறேங்க. ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட். இப்போ நீங்கள் தனி மிளகாய்த்தூள் தூள் அப்படின்னா கூட மிளகு பொடி கூட லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் லைட்டாக கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் தூவினீங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆயிலும் அப்படி தான், நீங்கள் வந்து கம்மி ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், கம்மியாக கூட நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் கிட்ஸுக்கு பண்ணுறதுனால ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த காரம் அதிகமாக தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், நம்ம மசால் போட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான எக் ஃப்ரை ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிட்டோம். லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை நான் அந்த எண்ணெயில் பொரிய விட்டு எடுத்து போட்டிருக்கேங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.